குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையை காண்பிக்க அரசு மருத்துவமனையில் பணம் வாங்குவது உண்மைதான். மருத்துவமனையில் பணத்தை பெறுவதை தவிர்க்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் என்றும் அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி. குழந்தை பிறக்கிறப்ப இந்த குழந்தையை காட்டுறதுக்கு அப்படி பணம் வாங்குகிற குற்றச்சாட்டு இருக்கானா இருக்குது, நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மருத்துவமனையில் எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, ஊழியர்கள் பணம் கேட்டாலோ தயவு செய்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், உடனடியாக அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியாக தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் இன்று முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை போதைப் பொருட்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைத்து கமிஷனர்கள், ஐஜிக்கள், மாவட்ட எஸ்பிக்களுக்கு டிஎஸ்பி மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவு. தேசிய அளவில் பாஜகவிற்கு எதிரான அணியை கட்டமைக்க வேண்டும். அந்த அணியில் திமுகவும் தவேகவும் இருக்க வேண்டும். விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. தேசிய அளவில் பிஜேபிக்கு எதிரான ஒரு அணியை கட்டணும். அந்த அணியில திமுகவும் இருக்கணும், தவேகவும் இருக்கணும். தேசிய அளவில் தவேக ஆட்சியை கவிழ்க்க முயற்சித்த புகார் தொடர்பான வழக்கில் கைதானவர்களில் 5 பேருக்கு 2 நாள் போலீஸ் காவல். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கும் முடிவை கைவிட வேண்டும். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் தகுதிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தமிழ்நாட்டில் இன்று பல்வேறு இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. நாளை மறுநாள் கரூர் செல்லும் முதலமைச்சர் விஜய். முதல்வர் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான பந்தல் அமைக்கும் பணி தீவிரம். தான் பிறந்த சென்னை எழும்பூர் மருத்துவமனையில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு. நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சையின் தரம் உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்தார். ஆட்சி கவிழ்ப்பு புகார் தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் அவரது சகோதரர் அசோக்குமாருக்கும் முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தினமும் சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காலையும் மாலையும் ஆஜராகி கையெழுத்திடவும் ஆணை. செந்தில் பாலாஜி தலைமறைவாக மாட்டார், விசாரணைக்கு ஒத்துழைப்பார். சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தின் மூலம் ஒரு ஆட்சியை கவிழ்க்க முடியாது எனவும் முன்ஜாமீன் வழங்கியதில் வாதிட்ட செந்தில் பாலாஜி தரப்பு. ஆட்சி அமைப்பதற்கல்ல, ஆட்சியை கவிழ்க்க முயற்சி நடந்துள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜான் சத்யன் வாதம். ஹவாலா பண பரிமாற்றம் நடந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் கூறி ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்த அரசு தரப்பு. பொது பிரிவினருக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்ணை 60 விழுக்காட்டிலிருந்து 50 விழுக்காடாக குறைக்க கோரிய வழக்கு. ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவள்ளூர் அருகே அமோனியா வாயு கசிந்து விபத்து ஏற்பட்ட தனியார் கடல் உணவுகள் பதப்படுத்தும் தொழிற்சாலை அறைகளுக்கு சீல் வைப்பு. தொழிற்சாலைக்கு முற்றிலுமாக நாளை சீல் வைக்கப்படும் என அதிகாரிகள் தரப்பில் விளக்கம். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 3 வங்கிக் கணக்குகளில் உள்ள 440 கோடி ரூபாயை முடக்கியது அமலாக்கத்துறை. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் நடவடிக்கை. இரட்டைகளை சின்னத்தை பெற்றுத்தருமாறு கோரி மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு. சுகேஷ் சந்திரசேகருக்கு ஜாமீன் வழங்கி டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு.
கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் கடலில் ஏற்பட்ட சூறை காற்றில் சிக்கி தள்ளாடிய விசைப்படகு. மீனவர்கள் தட்டுத்தடுமாறி உயிர் தப்பிய சிசிடிவி காட்சி. இந்தியா மீதான முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றச்சாட்டில் உண்மையில்லை. கனடா போலீசார் மறுப்பு. சீனாவில் கடுமையான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 20 பேர் உயிரிழப்பு. தொடரும் மீட்பு பணிகள். பந்து வீச்சு குறித்து நாங்கள் மறு ஆய்வு செய்வோம். 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை மேற்கிந்திய தீவுகள் அணி கைப்பற்றிய நிலையில் இலங்கை கேப்டன் தனஞ்சிய டி சில்வா பேட்டி.